தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகின. அது காங்கிரஸ் கட்சியானது இந்த கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சியிடம் காசு வாங்கி கொண்டு கருத்து கணிப்புகள் வெளியிட்டதாக குற்றம் சாட்டுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இந்த ஊடகங்கள் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டுகிறது. இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது அந்த கருத்து கணிப்புகள் அவ்வாறு தான் இருப்பதாக தோன்றுகிறது. நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. தென்னிந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா காலூன்றவே வாய்ப்பில்லை. மேலும் பஞ்சாப், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம், ஹரியானா, மேற்கு வங்காளம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில், ஒடிசா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு அலையே வீசுகிறது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் 400 தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் இதனால் உற்சாகமடைந்துள்ளனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோ கப்சுப் என்று அமைதியாகியுள்ளனர். அவர்கள் திக் திக் என்ற மனநிலையில் உள்ளனர். என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நம்ப தயாரில்லை. அதுதான் முதல் காரணம். என்னவென்று சொன்னால், 2004ஆம் ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது சந்தித்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா ஒளிர்கிறது என்ற வார்த்தை ட்ரெண்டிங் ஆனது. இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெற்று வாஜ்பாய் மீண்டும் பொறுப்பேற்பார், பிரதமராக பதவியேற்பார் என்று தெரிவித்தன. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெற்று பிரதமராக வாஜ்பாய் பொறுப்பேற்பார் என்று தெரிவித்தன. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாக இருந்தன. என்னவென்று சொன்னால், 138 தொகுதிகளில் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் போய் அமைந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் தோல்வியடைந்தனர். இதுதான் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பாடம். கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று 2004இல் தெரிவித்தன. ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் நிலவரங்கள் வேறு மாதிரி இருந்தன. அதே போன்றுதான் இந்த முறையும் தனக்கு ஏற்பட்டுமோ என்று பாரதிய ஜனதா கட்சி அஞ்சுகிறது. ஏனால் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது பாஜக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் தலைவர்கள் கப்சுப் என்று உள்ளனர். என்னவென்று சொன்னால், 2004இல் நடந்தது போன்று 2024இல் நடந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கருத்து கணிப்பெல்லாம் அள்ளி வீசுது. டுபாக்கூர் கருத்து கணிப்பாக இருக்குது. பொய்களை அள்ளி வீசுது. லோக்ஜன் சக்தி பீகாரில் 5 தொகுதி தான் போட்டியிடுது. ஆனால் 6 தொகுதியில் வெற்றி பெறும் சொல்கிறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் மொத்தமே 4 தொகுதி தான் இருக்குது. அதில் பிஜேபி 8 தொகுதியில் ஜெயிக்கும்னு சொல்கிறான். ஹரியானாவில் மொத்தமே 10 தொகுதி தான் இருக்குது. பிஜேபி 19 தொகுதியில் ஜெயிக்கும்ன்றான். எப்படின்னே தெரியல. இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட இந்த எந்த சேனல்னு கேட்டால் இந்தியா டுடே, ஜி நியூஸ், இந்த முக்கியமான இந்த 2 சேனல் தான் அள்ளி விடுது. அதனால் பிஜேபி இதை நம்ப தயாரில்லை. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கப்சுப்னு இறுகி போயிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது தான் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 30 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும், பிஜேபி 10 தொகுதி கூட ஜெயிக்காது, பிஜேபி அதிமுகவும் சொன்னாங்க. ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிவில் நடந்தது என்னவென்று சொன்னால் நேர்மாறாக நடந்துச்சு. டிஎம்கே தான் 10 சீட்டு ஜெயிச்சிச்சு. ஆனால் 30 சீட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிச்சு. எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவில் அப்படியே மாறி போச்சு. கருத்து கணிப்பு வேறு விதமாக சொல்லுது, திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு. ஆனால் ஜெயிச்சது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தான். அதனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் டுபாக்கூர் கருத்து கணிப்புகள் என்று பிஜேபியே நம்புது. அதனால் பிஜேபி தலைவர்கள் கப்சுப்னு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் தெரிந்துடும் யார் ஆட்சியை பிடிக்கிறான்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.